மே 28, 2021 சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். ராஜஸ்தான் பரத்பூர். இங்க ஒரு சர்க்குலர் ரோடு ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா காலியா தான் இருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல ஊரடங்கு போட்டிருந்தாங்க. ஊரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காலியா இருந்திருக்கு. எல்லாருமே அவங்களோட வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. இப்படி எல்லாமே சைலண்டா இருந்த ஒரு சமயத்துல அந்த ரோட்ல நடந்த ஒரு விஷயத்த மட்டும் அங்க இருந்த ஒரு சிசிடிவி கேமரா ரொம்பவே சைலண்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஃபுட்டேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா சிஆர்வி கார் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த காரை ஒரு நபர் வந்துட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. இவங்க அன்னைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை பார்த்து போயிட்டு இருந்தாங்க. இந்த ஏரியா அந்த கப்பலுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு ஏரியா, பழக்கப்பட்ட ஒரு ரோடு. இப்படி இருந்த ஒரு சமயத்துல தான் கரெக்டா இந்த கார் வந்துட்டு ஒரு பிளேஸா கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கருப்பு கலர் ஸ்பிளெண்டர் பைக் ஒன்று இவங்களை ஓவர்டேக் பண்ற மாதிரி ஸ்பீடா வருது. அந்த கருப்பு ஸ்பிளெண்டர் பைக்ல நம்பர் பிளேட் இல்ல. 2 பேர் வந்துட்டு அந்த பைக்ல வராங்க. இந்த பைக்கை முன்னாடி உட்காந்து ஓட்டிக்கிட்டு வந்த அந்த நபரோட ஃபேஸ்ல எதையுமே வந்துட்டு மறைக்க கிடையாது. ஓப்பனாவே அவன் ஓட்டிட்டு இருக்கான். ஆனா பின்னாடி உட்காந்துருக்க நபர் வந்து பாத்தீங்கன்னா அவனோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய துணி மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து அவன் தன்னோட முகத்தை வந்துட்டு மறைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்படி முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காரை ஃபாஸ்டா ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து இந்த பைக் வந்துட்டு அந்த காருக்கு முன்னாடி போயிட்டு ஓவர்டேக் பண்ணி நின்றுருக்கு. இதுக்கு நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க, நம்மகிட்ட எதுவும் சொல்ல வராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்ல உட்காந்துருந்த அந்த நபர் வந்து சன்கிளாஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த டிரைவர் சீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜன்னலை வந்துட்டு கீழே இறக்கி விடுறாரு. இப்படி இந்த விண்டோ வந்துட்டு கீழே இறங்கின உடனே அந்த பைக்கில் பின்னாடி உட்காந்துருந்த அந்த நபர் மட்டும் தனியா நடந்து வந்து இந்த டிரைவர் சீட்டு ஜன்னல் ஓப்பன் ஆன அந்த இடத்துக்கிட்ட வந்து நிற்கிறான். வந்த இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட ஒயிட் ஷர்ட்டுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து டிரைவர் சீட்ல இருந்த அந்த நபரோட தலையில வந்துட்டு சொல்றான். இந்த காரை ஓட்டிட்டு வந்த இந்த டிரைவர் சீட்ல உட்காந்துருந்த அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சுதீப். இவருக்கு பக்கத்துல பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருந்தது இவரோட ஒய்ஃபான சீமா. அவங்களுமே வந்துட்டு டாக்டர் தான், டாக்டர் சீமா. வண்டியை வழி மறிச்சு சுதீப் வந்து சுட்ட அந்த நபர் வந்துட்டு சுதீப்போட நிக்க கிடையாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய சீமாவையும் பார்த்து சுட்டிருக்கான். இப்படி அடுத்த 38 செகண்டுக்குள்ள மாத்தி மாத்தி இவங்க 2 பேர்த்தையும் மொத்தம் 6 ரவுண்டு சுட்டிருக்கான். இந்த சத்தம் கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு நிறைய கூட்டம் கூடுது. என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாருமே வேகனா ஓடி வராங்க. இந்த துப்பாக்கி வச்சிருந்த அந்த நபர் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது, வானத்தை பார்த்து ஒரு தடவை சுட்டான். இந்த சத்தம் கேட்ட உடனே கும்பல இருந்தவங்க எல்லாருமே பயந்து அங்கங்கே அப்படி நிக்கிறாங்க. பயத்துல கூட்டம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக அந்த பிளாக் கலர் ஸ்பிளெண்டர்ல வந்துட்டு பின்னாடி இவன் ஏறுறான். இவங்க 2 பேருமே அந்த பைக்கை யூட்டர்ன் போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாகுது. நிறைய பேர் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கார்கிட்ட வந்து நிறைய பேர் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. சுதீப் தலையிலே வந்துட்டு பலமாக சுட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால சுதீப் வந்து ஆன் ஸ்பாட்லேயே இறந்து போறாரு. சீமா கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் சீமாவை தூக்கி போட்டுட்டு ஆர்பிஎம் ஹாஸ்பிட்டலை நோக்கி ரொம்பவே வேகமாக போயிட்டு இருந்தது. ஆனால் சீமா போகிற வழியிலே வந்துட்டு இறந்து போகிறாங்க. பரத்பூர் போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால அவங்க உடனடியாக அந்த இடத்துக்கு வராங்க. ஃபுல்லா வந்துட்டு இருட்ட கிடையாது, இது முழுசா சாயந்தரம் கூட ஆக கிடையாது, ஒரு பகல் மாதிரி தான் இருந்திருக்கு. இப்படி இருக்கிற டைம்ல 2 பேர் வந்துட்டு ரொம்பவே தைரியமா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிக்கிறாங்க. இப்படி கொலை பண்ணிட்டு போன இந்த கொலைகாரங்க யாரு, எதுக்காக இவங்க 2 பேர்த்தையும் எப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டு போனோம், இவங்களுடைய மோட்டிவ் என்ன? நம்மளோட சேனலில் வந்து கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட்.
மே 28, 2021 சாயந்தரம் 5:38 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த கிரைம் சீனில் இருந்தாங்க. கார் கண்ணாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருந்திருக்கு. தெருவில் வந்துட்டு அந்த புல்லட்டோட கேஸ்லாம் வந்துட்டு கடந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போயிருது, இது பார்க்கறது கொஞ்சம் ரேண்டம் அட்டாக் மாதிரி தெரியல அப்படின்னு. ஏன்னா காரை வழிமறிச்சு இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற மாதிரியான கேஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ மோசமாக கொடூரமாக மாற்றி சுட்டது கிடையாது. கொஞ்சமாக துப்பாக்கி வாங்கி மிரட்டிட்டோ இல்லை 1-2 பேரை சுட்டுட்டோ போயிருப்பாங்க. இப்படி இவ்வளவு மூர்க்கத்தனமா மாத்தி சுட்டிருக்க மாட்டாங்க. போலீஸ் ஆபீசர் சுத்தி இருந்த அந்த மக்கள் கிட்ட விசாரிச்சதுலயே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பைக்ல வந்த அந்த நபர்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மொதல் கேள்வி, அந்த பைக் வந்துட்டு யாருடையது? இதுக்கு நாம அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கம்ப்ளீட் ஃபுட்டேஜை எடுத்து வச்சு ஃப்ரேம் பை ஃப்ரேமா பாக்குறாங்க, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இப்படி பார்த்தப்ப இந்த டாக்டர் கப்பலுடைய கார் வந்திருக்கு, பின்னாடி ஒரு பைக் வந்துட்டு கிராஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே ரொம்ப கிளியரா தெரியுது. ஆனா அந்த பைக்குடைய நம்பர் பிளேட் என்ன அப்படின்னு பார்க்க முயற்சி பண்ணப்ப அந்த பைக்குக்கு நம்பர் பிளேட்டே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்து அந்த நபரோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சுமே மறைக்க கிடையாது. ஆனா பின்னாடி உட்காந்துருக்க நபர் மட்டும் பிங்க் கலர்ல ஒரு துணியை வச்சு மறைச்சிருந்திருக்கான். அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறப்ப அந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வரதுக்கு முன்னாடில இருந்தே அந்த ஏரியாவில் தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. கார் வந்திருக்கு. கார் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இந்த காரை பார்த்ததுக்கு அப்புறம் பைக்ல ஓவர் டேக் பண்ணி தான் இந்த கொலை வந்துட்டு நடந்திருக்கு. இதை வச்சு பார்க்குறப்ப இவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தற்செயலாக நடந்தது கிடையாது. ரொம்பவே பக்காவாக பிளான் பண்ணி கண்டிப்பாக இந்த கார் வந்துட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போகும் அப்படின்றது தெரிஞ்சு ஸ்கெட்ச் போட்டு அந்த இடத்துல இந்த கார் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. கரெக்டாக கார் வந்ததுக்கப்புறம் அந்த கார் ஓவர் டேக் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பழி வாங்கணும் அப்படின்ற ஏதோ ஒரு எண்ணத்தில் தான் இதை இவனுங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கொலைகாரனுங்களுக்கும் உள்ள உட்காந்துருக்க அந்த டாக்டர்ஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இப்போ இந்த பைக்கோடைய நம்பர் கிடைக்கல. இருந்தாலும் அந்த பைக்கோட மாடல், அதோட கண்டிஷனை வச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேர்த்திட்டையுமே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிற அந்த முகத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி கிளியர் பண்ணி அதையுமே கொண்டு போயிட்டு கேட்டு தேட ஆரம்பிச்சாங்க. இப்படியே தொடர்ந்து 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சு அந்த பைக்குக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தௌலத் குர்ஜார். மக்கள் எல்லாருமே அவனை வந்துட்டு போலு அப்படின்னு கூப்பிடுவாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவனை கண்டுபிடிச்சு மே 30 வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவனை கூட்டு போயிட்டு இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்கார வச்சு விசாரிச்சாங்க. இப்படி விசாரிச்சப்ப போலு வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னான். அது என்னன்னா, இந்த பைக் வந்துட்டு என்னுடையதான், ஆனா அந்த பைக்கை நான் ஓட்ட கிடையாது. மகேஷ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கசின் இருக்கான், எனக்கு பைக் வேணும் அப்படின்னு கேட்டான். சரி ஓட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி நான் தந்திருந்தேன். மற்றபடி எனக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு மகேஷை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போனப்ப மகேஷ் வந்துட்டு அவனோட வீட்டில் இல்லை. மகேஷ் இந்த கொலை நடந்த அந்த சமயமே டோல்பூர் பக்கம் ஓடிட்டான். இந்த சமயம் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு அவன் சிங்காரவள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கான் அப்படின்றது தெரியுது. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 300 பேர் கொண்ட ஒரு படையை திரட்டிக்கிட்டு அந்த கிராமத்தை கம்ப்ளீட்டா சுத்தி வளைச்சு தேடினாங்க. ஆனா மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ச்ல மாட்ட கிடையாது, அவன் தப்பிச்சிட்டான். இப்படி 300 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சவன் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு ஓடி போயிருக்கான். ஆனா இத்தனை பேர்த்துக்கிட்ட தப்பிச்சவன் என்ன நினைச்சான் அப்படின்னு தெரியல. அவனாவே கரவுளி எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து சரண்டர் ஆகிறான். என்ன காரணத்துக்காக அவனாவே வந்து சரண்டர் ஆனா அப்படின்றது தெரியல. ஒருவேளை இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாது, சுத்தி வளைச்சிட்டாங்க, சுத்தி போலீஸார் நிக்கிறாங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு அவனுக்காவே தெரிஞ்சிருந்திருக்கலாம். இல்ல இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாது, நம்மளுக்கு தண்டனை அதிகமாகலாம் அப்படின்றது பயந்து கூட அவன் வந்துட்டு சரண்டர் ஆயிருக்கலாம். இப்போ மகேஷை கூட்டு போயிட்டு இன்ட்ராகேஷன் ரூம்ல வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சப்ப இன்னொரு பேர் வந்துட்டு தெரிய வருது, நிர்பான் சிங். இந்த நிர்பான் சிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தான். இவன் வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கான். இவனோட இந்த பிளான்லயுமே வந்துட்டு ஒரு பங்கா இருந்திருக்கான். அதனால அவனையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இது மட்டும் கிடையாது, 25 வயசான கோவர்தன் சிங் அப்புறம் 23 வயசான சலோபன் சிங், இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க 2 பேர்த்தையும் எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தப்பிக்கிறதுக்காக இவங்க ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காங்க. இவங்களுமே அந்த பிளானோட ஒரு பார்ட்டா இருந்திருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிருக்கு. இந்த பைக் வந்துட்டு இவனுடையது, இவன் இன்னொருத்தனுக்கு பைக் தந்திருக்கான், அவனுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பிளானுக்கு ஒருத்தன் கூட இருந்திருக்கான் அப்படின்னு கம்ப்ளீட்டா தெரியுது. ஆனா இப்போ போலீஸ் ஆபீசர்ஸோடைய ஒரே கேள்வி, பின்னாடி உட்காந்துட்டு வந்து இவங்களை துப்பாக்கி எடுத்து சுட்ட அந்த நபர் யாரு? அந்த நபருடைய பேர் வந்துட்டு அனுஜ் சிங். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவனோட பேரையுமே வர வச்சுட்டாங்க. அவனோட வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு போனப்ப
அவன் இங்கே இல்லை. அவன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக அவனோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், எல்லாத்து வீட்லையுமே ரைட் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் பாரத்பூர், டோல்பூர், கரௌலி, இன்னும் அங்கே இருக்கக்கூடிய பல கிராமங்கள், ஹைவே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தாங்க. ஆனால் அவன் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா தப்பிச்சு போன அனுஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஸ்மார்ட்டாக பண்ணான். அது என்னன்னா, ஃபோனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஏரால, மாடர்ன் இன்வெஸ்டிகேஷனில் ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயங்கரமான வெப்பனை. ஆனால் அவன் அந்த ஃபோனை வந்துட்டு யூஸ் பண்ணல, ஃபோனை வந்துட்டு எங்கேயுமே ஆன் பண்ணல அப்படின்றதுனால அவன் எங்கே இருக்கான் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு இடத்துல அவன் வந்துட்டு கொஞ்சம் கூட ஃபோனே யூஸ் பண்ணாமல் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். ஆனால் அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பழைய டெக்னிக்கான டைரக்டாக போயிட்டு மக்கள்கிட்ட விசாரிக்கிறது, இந்த நபரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 17 நாள் போகுது, எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. ஆனால் ஜூன் 13, 2021 நைட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு டிப் கிடைக்குது. அது என்னன்னா, அடுத்த நாள் விடிய காலையில் அனுஜ் வந்துட்டு ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக வரான் அப்படின்னு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த நபரை அவன் மீட் பண்ண வரான் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண வரான் அப்படின்றது தெரியுது. இதனால எஸ்பி விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் ஒன்று ரெடி பண்ணுறாரு. டோல்பூர் போலீஸ், கரௌலி போலீஸ், அப்புறம் பாரத்பூர் போலீஸ், 3 போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆகுது. ஜூன் 14, 2021 காலையில் 5 மணிக்கு யாருக்குமே தெரியாமல் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போலீஸ். பாரத்பூர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் பயானா பக்கத்தில் ஒரு பைக் மட்டும் தனியாக வந்துட்டு இருந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் சடனாக வந்து கேஷுவலாக நிறுத்துற மாதிரி நிப்பாட்டி இருக்காங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பைக்கில் வந்து நபர் வந்துட்டு அனுஜ் குர்ஜார் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே எதுவுமே போலீஸ் கேட்கல. இம்மீடியட்டா அவனை அதே இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக இந்த அனுஜ் வந்துட்டு 2 டாக்டரை, அதாவது அந்த கப்பலை கொலை பண்ணணும்? இன்வெஸ்டிகேஷன் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண அந்த சமயத்தில் ஒரே ஒரு பேர் வந்துட்டு வெளியில வந்துச்சு. அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா தீபா. இந்த தீபா வந்துட்டு வேற யாரும் கிடையாது, அனுஜோடைய அக்கா. இந்த இடத்துல இருந்து இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற டைரக்ஷன் நோக்கி போகுது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் இந்த தீபா அப்படின்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த தீபா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 2019க்கு போகணும். நவம்பர் 2019 பாரத்பூர். இங்க சூர்யா சிட்டி டவுன்ஷிப்ல ஒரு வில்லா இருக்கு. அந்த வில்லா ரொம்ப மோசமா பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கு. இப்படி அந்த வில்லா கம்ப்ளீட்டா எரிஞ்சு போனதுல 2 பேர்த்தோட சடலம் வந்துட்டு அதுல இருந்து கிடைச்சிருக்கு. ஒன்னு 25 வயசான தீபா, இன்னொன்னு தீபாவுடைய பையன். அந்த பையனுக்கு வெறும் 6 வயசு தான் ஆகுது. இவங்க 2 பேர்த்தோட சடலத்தையுமே வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒழுங்கான ஆக்சிஜன் கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரே புகையா இருந்திருக்கும். 2 பேரும் அதிகபட்சமான புகையை வந்துட்டு உள்ள இழுத்ததுனால தான் அவங்க இறந்துருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட உடம்பு வந்துட்டு அதே நெருப்புல எரிஞ்சிருக்கு. இப்ப இந்த வில்லா வந்துட்டு தீ பிடிச்சி எரிஞ்சது வந்துட்டு சாதாரணமா நடக்க கிடையாது. இது ஒரு விபத்து கிடையாது. இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுடைய சிஸ்டர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஐஆரை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்து பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு கிளியர் பிக்சரே கிடைக்குது. இப்போ எரிஞ்சு போன தீபாவுடைய சிஸ்டர் வந்துட்டு எனக்கு இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தோட பேரை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று டாக்டர் சீமா குப்தா, 2வது அவங்களோட ஹஸ்பண்டான டாக்டர் சுதீப் குப்தா. விக்டிமாக இருக்க 2 பேர்த்த பற்றி விசாரிக்கிறப்ப ஒரு கிரிமினல், ஒரு கொலைகாரனை பற்றி தெரிய வந்து அந்த கொலைகாரனை பற்றி விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த கொலைகாரனுக்கு சம்மந்தப்பட்டவங்களே விக்டிம் தான் அப்படின்னு தெரியுது. அந்த கொலைகாரனை பற்றி விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த கொலைகாரனுக்கு சம்மந்தப்பட்டவங்களே விக்டிம் தான் அப்படின்னு தெரியுது. இப்ப உண்மையான அந்த 2 விக்டிம் வந்துட்டு விக்டிம் மட்டும் கிடையாது, அவங்களும் கிரிமினல் அப்படின்றது புரியுது. கொஞ்சம் குழப்பமா இருக்குதுல. இதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இது பழி வாங்குறதுக்காக நடந்த கொலைகள் தான் அப்படின்றது கிளியராக புரிஞ்சிருது. இப்போ நாம் இன்னொரு கதையை முதல்ல இருந்து பார்க்க போகிறோம். பாரத்பூர் ஸ்ரீராம் குப்தா மெமோரியல் ஹாஸ்பிட்டல். 38 வயசான சீமா குப்தா, இவங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலோடைய ஓனர். இவங்க அதே ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்ட் டாக்டராக இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு டாக்டர் சுதீப் குமார், இவருக்கு 46 வயசு ஆகுது. இவரும் அதே ஹாஸ்பிட்டலில் ஃபிசிஷியன் டாக்டராக இருக்காரு. இது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல். இவங்க 2 பேருமே ரெஸ்பெக்டட் கப்புலா தான் இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. ஒன்னு 12 வயசான ஷன்யம் அப்படின்ற பையன், இன்னொன்னு 9 வயசான ஷாஷி அப்படின்ற பொண்ணு. இவங்களோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு டாப்லயே இருக்கு. இதனாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா உடனடியாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு மேலேயே தங்கி இருக்காங்க. வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பார்க்குறப்ப இவங்க ஒரு சூப்பரான கப்புல் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்படி போய்கிட்டு இருக்கப்ப தான் டாக்டர் சீமாவுக்கு அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட்
ரிசப்ஷனிஸ்ட் தேவைப்படுது. இப்படி இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் 25 வயசான தீபா அப்படின்ற ஒரு நபர்கிட்ட போயிட்டு பேசுறாங்க. இப்படி இவங்க பேசின அந்த சமயத்துல தீபாவுடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரியுது. தீபாவோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தீபா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தீபாவுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்களுக்கு 25 வயசு இருக்கிறப்பே தன்னோட பையனுக்கு வந்துட்டு 8 வயசு அப்படின்னா பாத்துக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா தீபாவை அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு போட்டு பயங்கரமா கொடுமை பண்ணிட்டு இருந்திருக்கான். டெய்லியும் பயங்கரமா திட்டுறது, அடிக்கிறது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. இதுக்கு மேல நம்மளால அடி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒரு நாள் தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறமும் அவன் வந்துட்டு தேடி வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதனால இவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இந்த கேஸ் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ தீபா வந்துட்டு தன்னையும் தன்னோட பையனையும் வந்துட்டு எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, போறதுக்கு வீடு கூட இல்லை. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் சீமா தீபா கிட்ட என்னோட ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்டா ஒரு வேலை இருக்கு, நீ வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. தீபாவும் ரொம்பவே சந்தோஷமா சரி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் இவங்க ரிசப்ஷனிஸ்டா சேர்றாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருது, சம்பளம் கிடைக்குது. இதனால ஒரு வீடு எடுத்து அவங்களும் தன்னோட பையனும் வந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. டாக்டர் சுதீப் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப சகஜமா பேசுவாரு, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. சின்ன வேலை பார்க்குறவங்கள ஆரம்பிச்சு பெரிய வேலை பார்க்குறவங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே இவர் பேசிடுவார். இப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வச்சுப்பாரு. இப்படிதான் இவர் தீபா கிட்டையும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போக வாப்போ அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்துச்சு. இவர் ஒரு டாக்டர், இவங்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாம ரொம்ப கேஷுவலா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல வாப்போ அப்படின்றது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே அஃபேரா மாறுது. இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் டாக்டர் சீமாவுக்கு தெரிய வந்துடுது. சீமாவுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. தன்னுடைய ஹஸ்பண்டான டாக்டர் சுதீப் கிட்ட இதோட இது எல்லாத்தையுமே நிறுத்திக்க, இது எல்லாத்தையுமே மறந்துடு, மறுபடியும் நார்மல் லைஃப்குள்ளவா அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. சுதீப் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கு மேலே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் சுதீப் வந்துட்டு 1 மாசம் தான் தீபாவை டிஸ்டன்ஸில் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் சீமாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்க கிடையாது. இப்போ டாக்டர் சீமா என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவை ரிசப்ஷனிஸ்ட் வேலையிலிருந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவ வேற ஒரு வேலையை தேடி போயிருவா. அவ இந்த இடத்த விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னா சுதீப்புமே வந்துட்டு நார்மல் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சாங்க. அதனால இவங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி தீபாவை வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சீமா வந்துட்டு தப்பு கணக்கு போட்டுறாங்க. ஆனா தீபா வந்துட்டு வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் சுதீப் வந்துட்டு யாருக்குமே தெரியாம ரகசியமா மீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே சீக்கிரட்டா பாத்துக்கிறாங்க. 2 பேருக்குள்ளுமே பாண்டிங் வந்துட்டு இன்னுமே பெரிய லெவலில் போகுது. தீபாவுடைய பையனை வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு இவர் தான் தராரு. இப்படியே போயிட்டு இருக்க இவங்க 2 பேருமே வந்துட்டு தனியா யாருக்குமே தெரியாத ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. 2018ல டாக்டர் சுதீப் வந்துட்டு ஒரு வில்லா ஒன்று வாங்குறாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா சிட்டி டவுன்ஷிப்ல. இந்த வில்லா வந்துட்டு யாருடைய பேர்ல வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியான டாக்டர் சீமாவுடைய பேர்ல. ஆனா யாருக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாக்காக வாங்கியிருக்காரு. தீபாவை அந்த இடத்துல வந்துட்டு குடி வச்சுட்டு தன்னோட ஒய்ஃபான டாக்டர் சீமா கிட்ட இந்த மாதிரி பேங்க் ஆபீசர் ஒருத்தர் வந்துட்டு அங்க தங்கிக்கிறேன், நான் வாடகை தரேன் அப்படின்னு கேட்டாரு. அதனால சரி நீங்க தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னு போய் சொல்லியிருக்காரு. தீபாவுக்கு அந்த வில்லா வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. தன்னோட பையனுமே வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். இப்ப நமக்குன்னு சொல்லிட்டு எதனாச்சும் ஒண்ணு வேணும், நம்ம ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணி இருக்கு. இதனால எனக்கு நான் சம்பாதிக்கிறதுக்காக எனக்கு ஒரு சலூன் வச்சுதாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை கேட்டு சுதீப் வந்துட்டு இல்ல அதெல்லாம் வேணாம், நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்னதான் இவர் இப்படி சொன்னாலும் தினம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வச்சுதாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாரம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல சுதீப் வந்துட்டு தீபா இந்த மாதிரி திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சரி நான் உனக்கு வச்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால நவம்பர் 1, 2019 வந்து பாத்தீங்கன்னா ஆயிஷா சலூன் அண்ட் ஸ்பா அப்படின்ற ஒரு பேர்ல ஒன்னு இவங்க ஓபன் பண்றாங்க. இந்த சலூனுடைய திறப்பு விழாவுக்காக இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த திறப்பு விழாவுக்கு சீஃப் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சுதீப் குப்தா. இந்த கார்டுல ரொம்பவே பப்ளிக்காவே ஓபனாவே இவரோட பேரை வந்துட்டு போட்டிருக்காங்க. தீபா இந்த இன்விடேஷன் கார்டை இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே தந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் நவம்பர் 6, 2019 இந்த இன்விடேஷன் கார்டு வந்து அங்க இங்கன்னு சுத்தி கடைசியில டாக்டர் சீமாவோட கைக்கு கிடைக்குது. சீமா இந்த இன்விடேஷன் கார்டை பாக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த சலூன் ஏரியா வந்துட்டு எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த சலூன் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சிட்டி அப்படின்ற அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணிருக்கு. இதை பார்த்த உடனே இது அந்த பேங்க்
ஆஃபீஸர் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு பக்கத்திலே தானே இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே அவங்க இன்விடேஷனை கீழே பார்த்தப்ப தான் சீஃப் கெஸ்ட்ல டாக்டர் சுதீப் குப்தா அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு தன்னை சுத்தி என்னென்ன நடந்துட்டு இருக்கு, தன்னோட ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் பொய் சொல்லி வச்சிருந்திருக்கான் அப்படின்ற எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்திட்டு இவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட மாமியாரான சுலோகாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அவங்க என்னோட பையன் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், இருந்தாலும் நான் கூப்பிட்டு பேசுறேன்னு சுதீப்பை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. சுதீப் என்னென்னமோ சொல்லி இதுக்கு நான் காரணம் இல்லை, தேவையில்லாம நீங்களே நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஆனா சீமா வந்துட்டு இந்த இன்விடேஷன் கார்டை காமிக்கிறாங்க. அதுல இருந்து சுதீப்போட பேரை பார்த்த உடனே சுதீப்போட அம்மாவுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருது. இவங்களுக்குமே பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது. நவம்பர் 7, 2019 சாயந்தரம் டாக்டர் சீமாவும் அவங்களோட மாமியாரான சுலோகாவும் பேசி முடிவெடுத்து வெளியில போயிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சாங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த ஆட்டோ வந்துட்டு சூர்யா சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த வில்லாவை நோக்கி போச்சு. டாக்டர் சீமா கிளம்பும் போது அவங்களோட பேக்ல வந்துட்டு சர்ஜிக்கல் ஸ்பிரிட் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை காயத்துக்கெல்லாம் ஊத்துவாங்க. இது வழக்கமா ஒரு டாக்டரோட பேக்ல இருக்கிறது நார்மல் தான். ஆனா அன்னைக்கு அவங்க பேக்ல இருந்தது நார்மல் இல்லை. இவங்க பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய அந்த வில்லாவுக்கு போகிறாங்க. அந்த வில்லாவுக்கு போயிட்டு அந்த வில்லாவுடைய கதவை வந்துட்டு தட்டுறாங்க. இப்படி கதவை தட்டின அடுத்த கொஞ்ச நேரத்திலே தீபா வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணப்ப தீபா டாக்டர் சீமாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் தீபா, இன்னொரு பக்கம் டாக்டர் சீமா, அதுக்கப்புறம் அவங்களோட மாமியார் 3 பேருமே வீட்டுக்குள்ளே மாற்றி மாற்றி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் வந்துட்டு பெருசாக மாறுது. அது ஒரு பெரிய சண்டையாக மாறி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற அளவுக்கு போகுது. எதனால இவ்வளோ பெருசாக போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சீமா வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இது என்னோட வீட்டு, இங்க நீ இருக்காது, இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தீபா வந்துட்டு இல்ல, என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப நீ வீட்டை விட்டு வெளியில போ, என்னது இது இவ்வளவு திமிரா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தீபா வந்துட்டு உடனடியா டாக்டர் சுதீப்க்கு கால் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருக்கேன், நீ சுதீப்க்கு கால் பண்றியா அப்படின்னு சொல்லி சீமாவுக்கு இன்னுமே பயங்கரமா கோவம் வருது. இந்த கோவம் தான் வந்து பாத்தீங்கன்னா கை கலப்பா மாறுது. இந்த கை கலப்பு வந்துட்டு பயங்கர எக்ஸ்ட்ரீமா போயிட்டு சீமா அப்புறம் அவங்க மாமியார் இவங்க 2 பேரும் சேர்ந்து தீபாவையும் அவங்களுடைய 8 வயசு சின்ன பையனையும் கிச்சனுக்குள்ள சாத்தி பூட்டுறாங்க. இப்படி கிச்சனுக்குள்ள வச்சு இவங்க 2 பேர்த்தையும் பூட்டினதுக்கு அப்புறமா வெளியில வந்து வெளியில் இருக்கக்கூடிய சோஃபா திங்ஸ் எல்லாத்த மேலுமே இவங்க எடுத்துட்டு வந்து அந்த சர்ஜிக்கல் லிக்விடை ஊற்றி விடுறாங்க. இதுல வந்துட்டு நெருப்பு பட்டது அப்படின்னு சொன்னா பயங்கரமா எரிய ஆரம்பிக்கும். இது ஒரு ஆல்கஹால் மாதிரி தான். சீமா அவங்க கொண்டு வந்து அந்த பாட்டில் எடுத்து எல்லாத்தையுமே ஊற்றி அங்கேயே தூக்கி போட்டு லைட்டரை வச்சு பத்த வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிச்சன் ரூம்குள்ள இவங்க பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்கலாம் வேகமா ஓடி வராங்க. இப்ப சீமா அப்புறம் மாமியார் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த வீட்டுடைய மெயின் டோரையுமே லாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த கும்பல் வரதை பார்த்த உடனே காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்படி தீபா கிச்சன் ரூம்குள்ள இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தீபா கடைசியா ஒரே ஒரு நம்பருக்கு டயல் பண்றாங்க. அந்த நம்பர் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, தன்னுடைய தம்பியான அனுஜ்க்கு. அனுஜ் வந்து அந்த சமயத்துல அக்காவோட போன் கால் அட்டென்ட் பண்றான். அட்டன் பண்ண அந்த சமயத்தில் என்ன காப்பாத்துன்னு சொல்லி அக்காவும் அக்காவோட பையனும் வந்துட்டு அலற சத்தம் கேட்குது. உடனடியாக அனுஜ் வந்துட்டு பைக் எடுத்திருக்கான். பைக் எடுத்துட்டு வேக வேகமா அந்த வில்லாவுக்கு போயிருக்கான். இப்படி போன அந்த சமயத்தில் ஏற்கனவே வில்லாவுக்கு பக்கத்தில் இருந்தவங்களாம் ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. இப்படி மொத்த வில்லாவுமே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. எப்படி நம்ம உள்ள போயிட்டு காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்ச அனுஜ் வந்துட்டு வெளியில இருந்து ஒரு பெரிய துணி எடுத்து தனக்கு மேல போத்திக்கிட்டு அப்படியே மெயின் டோரை உடைச்சிக்கிட்டு உள்ள போறான். இந்த சமயம் தான் தீயணைப்பு வீரர்களும் வராங்க. உள்ள போன இவன் மேலேயுமே வந்துட்டு நெருப்பு பத்துது. அங்க வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்துட்டு அனுஜை பிடிச்சி வெளியில இழுத்து அனுஜை காப்பாத்துறாங்க. அனுஜோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தீக்காயங்களா இருந்தது. இதுக்காக ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள வந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வில்லாவோட தீயெல்லாம் அணைச்சிட்டு இம்மீடியட்டா கிச்சன் ரூமோட லாக் வந்துட்டு உடைச்சு உள்ள போலான்னு போறாங்க. இப்படி உடைச்சிட்டு உள்ள போன அந்த சமயத்துல அவங்கனால 2 பேர்த்தையுமே காப்பாற்ற முடியல. ஏன்னா 2 பேருமே ஏற்கனவே இறந்திருந்தாங்க. 25 வயசான தீபா கூடவே அவங்களோட 8 வயசு பையன். இதுல அந்த 8 வயசு பையன் வந்துட்டு என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, அநியாயமா அந்த வீட்டுக்குள்ள வச்சு கொளுத்தி விட்டு சாகடிச்சிருக்காங்க. இந்த கிரைம் சீனுக்கு ஃபாரன்சிக் டீமும் வராங்க. இது வந்துட்டு கண்டிப்பா விபத்து கிடையாது, இது கொலை தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதுல எங்கெங்க இருந்தெல்லாம் நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. கூடவே அந்த ஸ்பிரிட் பாட்டிலையும் பாக்குறாங்க. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய சொல்யூஷனை வச்சுதான் இவங்க பத்த வச்சிருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் போக இது டாக்டர்
டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்றது தெரியுது. இம்மீடியட்டாவே இது யார் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தீபாவுடைய கதையை வச்சு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. டாக்டர் சீமா, சுலேகா, சுதீப் இவங்க 3 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க 3 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயில வச்சிருந்தாங்க. ஏப்ரல் 2020 டாக்டர் சுதீப்க்கு வந்துட்டு பெயில் கிடைக்குது. அடுத்ததா ஜூன் 2022 சுலேகாவுக்கும் பெயில் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, டாக்டர் சீமாவுக்கும் அதே 2022 ஆகஸ்ட் மாசத்துல பெயில் கிடைக்குது. 6 மாசத்துல அடுத்தடுத்து 3 பேருக்குமே பெயில் கிடைக்குது. தீபாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க, தீபாவுடைய சிஸ்டர், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு போராடினாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த சமயத்துல பெயில் பேப்பர்ஸ் மட்டும் தான் கிடைச்சது. அக்காவை காப்பாத்துறதுக்காக நெருப்புக்குள்ள போயிட்டு தன்னோட உடம்புல காயத்தோட வெளியில வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த அனுஜ் டிஸ்சார்ஜ் ஆனதுல இருந்தே மனசுல ரொம்ப குற்ற உணர்வோட வாழ ஆரம்பிச்சான். கடைசி நிமிஷம் நமக்கு தான் அக்கா வந்துட்டு கால் பண்ணிச்சு. அக்காவோட கதறல் சத்தம் இன்னுமே என் காதுல கேட்டுட்டு இருக்கு. இப்படி இருந்தும் என்னுடைய அக்காவையும் அக்கா பையனையும் காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது. இந்த குற்ற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல போக போக நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமா மாறுது. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அனுஜ் பத்தி நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அனுஜ் முழுக்க நல்லவன் கிடையாது. அனுஜுக்கு 16 வயசு இருக்கும் போதே அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஏற்கனவே பல பேர்த்த அடிச்சதாகவும் பல பேர்த்துக்கிட்ட வழிபறி பண்ணி கொள்ளையடிச்சதாகவும் சில இடங்கள்ல கொள்ளையடிச்சிட்டு நெருப்பு வச்சுட்டு போனதாகவும் அவன் மேல பல கேசஸ் இருக்கு. அக்கா விஷயத்துல அவனுக்கு இருந்த அந்த கோவம் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல வேற மாதிரி திரும்ப ஆரம்பிச்சது. அதாவது இந்த விஷயத்த இந்த கேஸை வச்சு நம்ம காசு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போறான். இதனால அந்த டாக்டர் ஃபேமிலி கிட்ட 50 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்கான். இவன் கேட்டதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த டாக்டர் ஃபேமிலி காசு கொடுத்துருக்காங்க. இதனால இவன் ஒவ்வொரு கோர்ட் ஹியரிங்கும் வராமலே இருந்தான். டிசம்பர் 2020, ஜனவரி 2021, மார்ச் 2021, மே 2021 எதுக்குமே அவன் வரல. தீபாவுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே போல. இந்த ஒவ்வொரு டேட்டுக்குமே வந்துட்டு அந்த டாக்டர் ஃபேமிலி கிட்ட போயிட்டு இவன் பணம் வாங்கியிருக்கான். இப்படி கொஞ்சமா பணம் வாங்கிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் போக ஆரம்பிக்கிறான். எனக்கு முழுசா 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்கிறான். அது மட்டும் கிடையாது, நீங்க வந்துட்டு இப்ப வெளியில சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலை என் பேருக்கு எழுதி வச்சிருங்க அப்படின்னு கேட்டான். இது வரைக்கும் பொறுத்து காசு தந்துட்டு இருந்த அந்த டாக்டர் ஃபேமிலி வந்துட்டு இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, நீ கேட்கறதெல்லாம் எங்களால தர முடியாது, நாங்க எப்படி லீகலா பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட அனுஜுக்கு வந்துட்டு இது பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால இவன் இந்த டாக்டர் கப்பல்ல சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரான். அனுஜ் தன்னோட சர்க்கிள்ல இருக்கக்கூடிய சில ஆட்களை வந்துட்டு சேர்த்துக்கிறான். அந்த ஏரியாவில் மணி லாண்டரிங் பண்ணக்கூடிய போலோ, இவனுடைய கசினான மனோஜ், இவன் தப்பிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ண அந்த நிர்ஃபான், இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு ஒரு பிளான் போடுறான். இப்போதான் அனுஜுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் கப்பல் வழக்கமா பாரத்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பாபா கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அப்படின்னு. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அனுஜ் அப்புறம் இர்ஃபான் இவங்க 2 பேருமே இந்த டாக்டர் கப்பலோட ரொட்டீனை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எந்தெந்த ரூட் எடுக்கிறாங்க, எங்கெங்க போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நோட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா மனோஜ் வந்துட்டு இந்த கொலையை பண்றதுக்காக யாருக்குமே தெரியாம துப்பாக்கி ஒன்று ரெடி பண்றான். போலு கிட்ட ஒரு பழைய பிளாக் ஸ்பிளெண்டர் பைக் ஒன்று இருந்திருக்கு. அதோட நம்பர் பிளேட்டை கழட்டிட்டு இந்த பைக்கை நாம இந்த பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றோம். லாக்டவுன் வந்துட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஜூன் 8 வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்க டாக்டர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா கார் எடுத்துட்டு இவங்களால வெளியில போக முடியும், கண்டிப்பா இந்த பாபா கோயிலுக்கு இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி மே 28, 2021 யாருக்குமே தெரியாம பைக் ஒரு இடத்துல போட்டுட்டு இந்த கார் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி அந்த கார் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி உள்ள இருக்கவங்க 2 பேர்த்தையும் சரமறையா சுட்டுட்டு கிளம்புறானுங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர் சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் வச்சு அத்தனை பேர்த்தையுமே பிடிக்கிறாங்க. அதுவும் அனுஜிகளாம் ப்ராப்பரா ஸ்கெட்ச் போட்டு பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் இந்த எல்லா விஷயங்களுமே தெரிய வருது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸ் வந்துட்டு இன்னும் கோர்ட்ல போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல வந்துட்டு யார் மேல தப்பு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்டர் சுதீப் வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிட்டு இன்னொரு பொண்ணான தீபா கிட்ட அஃபேருக்குள்ள போனது தான் இந்த கேஸை வந்துட்டு மொத்தமா ஆரம்பிச்சு வைக்குது. இந்த கோவத்தை வந்துட்டு சீமா வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் மேல காட்டி ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்றதுக்கு பதில் அந்த கோவத்தை தீபா மேல காட்டியிருக்காங்க. அதுவும் எந்த லெவலுக்கு கோவத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 8 வயசு பையன் கூட இருக்கான் அப்படின்ற ஒரு அறிவு கூட இல்லாம கிச்சனுக்குள்ள வச்சு பூட்டி மொத்த வீட்டுமே எரிக்கிற அளவுக்கு. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, தீபாவுடைய தம்பி தன்னோட அக்காவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்துல ட்ரை பண்ணியிருந்தாலும் போக போக அதை வச்சு எப்படி காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டைவர்ட் ஆகி எல்லாத்துக்குமே காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு கட்டத்துல அந்த காசு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களே வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கொலை பண்ண நினைச்சது. இப்படி இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 வயசு சின்ன பையனை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு விதத்துல ஒரு
ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. மனுஷங்களோட மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எப்படி மாறும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கேஸ் வந்துட்டு ஒரு உதாரணம். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.